கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சோனி. இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா ட்ரெண்டிங்ல இருக்கிற விஷயங்களை மக்கள் எப்படி பாக்குறாங்க, அவங்க அதை எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சதுக்கு தான் வந்திருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிறது நம்ம தளபதி 67 டைட்டில் லியோ. இந்த லியோ பத்தி நம்ம மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். வெல்கம் டு த ஷோ வாக்கி டாக்கி. 67 தளபதி 67 டைட்டில் பாத்தீங்களா? ஓகே, பார்த்துட்டேன். நீங்க என்ன எக்ஸ்பெக்டேஷன் ஃபீல் பண்ண அளவுக்கு இல்லை. சீரியஸாக சொல்ல போனால் சுத்தமாக ஒரு தளபதி ஃபேன் தான் நான். எதிர்பார்த்த அந்த அளவுக்கு எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. ஸோ விக்ரம்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கலாம்னு சொல்லும் போதே அப்படியே ஒரு குக் பம்ப்ஸ் நம்மளுக்கு. இது வந்து அவர் காஃபி கொட்டை எடுக்கிறாரு, அரைக்கிறாரு, ஊட்டுறாரு, இதே தான் கத்தியெல்லாம் இருக்கு. தயாரிச்சாங்களேங்க? இல்லை, எப்படி சும்மா சொல்லணும்னா அப்படியே கேஜிஎஃப் வெர்ஷன் மாதிரியே இருக்குது. கொஞ்சம் கிட்ட சொல்ல போனால் புதுசாக பண்ணலாம். ஆனால் ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறாங்க சுத்தமாக? இதுல அதுல இன்னொன்னு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கேஜிஎஃப்-ஓட வில்லன் இருக்காங்க இல்லையா, சஞ்சய் தத், அவரும் இதுல நடிக்கிறாரு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்ல எனக்கு சுத்தமாக தெரியல. ஏன்னா ரத்தம் தெறிக்க ஒரு ஃபர்ஸ்ட் லுக் விட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எப்பா விக்ரமே தூக்கி சாப்பிட்றோம், அர்ஜுனு இவ்வளோ எல்லாம் சொல்லும்போது வேற லெவலில் இருக்கும் போல நினச்சா சப்பையாக வந்து முடிச்சுட்டு. மேபி வந்து அப்படி இப்படி முடிச்சிட்டு லாஸ்ட்ல பெருசா கொடுப்பாங்களோ? இல்லை இருக்கலாம், பட் அது ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் கேட்ட வரைக்கும் டைட்டில் கேட்டீங்க, அது எக்ஸ்பெக்டேஷன் இல்லையே. அதானே ட்ரூ, அதானே. ஸோ நம்ம ஒன்று நினச்சோம் வேறு லெவலில் இருக்கும். லுக்கு கூட மாறலைங்க, அதே சேம் லுக்கு. ஒரே ஒரு இங்கே தழும்பு மட்டும்தான் இருக்குது. இது எனக்குலாம் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது தளபதி. இப்போ இது நம்ம தளபதி லோகேஷ் கனகராஜும் வந்து ஒரு போஸ்ட் விட்டுருந்தாங்க தெரியுமா, இப்படி 2 காப்பு வச்சுட்டு இப்படி இடிச்சிட்டு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மாஸ்டர்லேயும் அதே தான் பண்ணாங்க. மாஸ்டர்லேயே 50 மேபி மாஸ்டர் லோகேஷ் கனகராஜ் ஜூனியர்ஸில் இருக்குமா? வாய்ப்பு இருக்குது, ஆனால் 50-50 தான். ஆனால் என் தெரிஞ்சு இது எல்சியூ இல்லை நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்சியூவாக இருந்தேன், எல்சியூவில் நான் நினைக்கிறேன். எல்சியூ இருந்தால் கொஞ்சமாவது ஏதாவது ஒரு இன்டென்ட் இருக்கும். இது சுத்தமாக இல்லை. ஆனால் இவர் தனியாக பண்ணாருன்னா ஒன்றே ஒன்று சொல்லணும், என்னென்னா ஹீரோக்காக படம் பண்ணாமல் டேரக்டருக்காக படம் பண்ணால் எல்லா படமும் வெற்றி அடையும். அதை விட்டு எனக்கு தான் வேணும் இந்த மாதிரி மாற்றி பண்ணுங்கன்னு சொன்னால் நெல்சன் தான் என்னாரு பார்த்தீங்களா? அது தான் லோகேஷ் கனகராஜ். இது சினிமா பொறுத்த வரைக்கும் டாப்பு டவுன் எல்லாமே இருக்கும். கதைக்குள்ளே வந்தால் நல்லா போகலாம், கதையை விட்டு வெளியே போனால் என்ன லியோ கொடுத்தாலும் வேலைக்காவது, மாஸ்டர் கொடுத்து எது கொடுத்தாலும் வேலைக்காவது. கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்காங்க, ஒரு பெரிய பட்டாளமே இருக்கு. இல்லை, இப்போ அர்ஜுன் எல்லாருமே இருக்காரு. இதே அர்ஜுன் தான் எடுத்துக்கோங்களேன். அவர் ஹீரோவாக இருக்கும்போது வில்லாடி வாங்கினாரு. இப்போ இரும்பு திரையில் அவர் விஷால் அடி வாங்குறாரு. ஹீரோ தானே. இப்போ இதில் விஜய் கூட போட்டிருக்காங்க, இதில் அடி வாங்குவார். எல்லாம் இப்படி தான். அப்போது ஹீரோ எல்லாருமே அடி வாங்கினா அப்போ எல்லாருமே யார் வேணா அடிக்கலாமா? ஸோ இந்த லாஜிக்லாம் மாற்றணும். இதே இந்த படம் ஒன்று வந்தது, தனி ஒருவன், செம்மையாக இருந்ததா? தொடவே இல்லை. அந்த மாதிரி ஒரு கெத்தாக நடிக்கணும் ஒரு ஹீரோனா, அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே அமைக்கணும் டேரக்டரும். பட் ஆனால் நம்ம லோகேஷ் வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டாரு, கெத்தாக தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு போனாங்க. கரெக்டு. ரொம்ப நம்ம கான்ஃபிடென்ட் வைக்கிறது தப்பாயிடும். ரொம்ப ஒரு ஆள் ரொம்ப ஓவராக நம்பினா லாஸ்ட்டில் அதுவும் எதுவுமே எதிர்பார்க்காம டிக்கெட் எடுத்து பிடிச்சிருந்தா பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி, நல்லா இல்லையா உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்ட்டு போ. அதை விட்டு மொத்த பேரையும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. மெயின் ஃபேக் ரிவ்யூவை நம்பாதீங்க, அவ்வளோதான். இதுதான் நான் சொல்லணும். இப்போ த்ரிஷா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கேப் விட்டு ரொம்ப வருஷமே கழிச்சு நம்ம தளபதி கூட ஜோடி சேர்றாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொமான்ஸ் சீன் இருக்குமா இல்லை ஏஜென்டினா மாதிரி இருக்குமா? அவங்க ஜோடி சேர்ந்து கில்லி மட்டும்தாங்க இட்டு. குருவிலாம் சும்மா தான் வச்சுருந்தாங்க. இல்லை அவர் சும்மா தான் வச்சுருப்பாரு. என் தெரிஞ்சு இல்லை ஒரு ஏஜென்ட் மாதிரி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கெல்லாம் போட்டு தள்ளுறதுக்கு இன்னொரு ஆள் இருக்காங்களே, பிரியா ஆனந்தி, அவங்களெல்லாம் அறுக்கிறதுக்கு தான் வச்சுருப்பாரு. அது நம்ம சொல்லவே வேணாம். அப்போ ரொமான்ஸ் சீன் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? ரொமான்ஸ் சீன் வேணான்ற இவர் வயசுக்குலாம் இதுக்கப்புறம் ஒரு ரகடா மாசா செம்மையா அவருக்கு என்னங்க, அவர் பார்க்க யூத் மாதிரி அவ்வளோ அழகா மாதிரி இருக்கலாம். பண்ணியாச்சுங்க. தளபதி ரொமான்ஸ் பண்ணி பார்த்துட்டீங்களா? எவ்வளோ படம் பார்த்தாச்சு. நம்ம ஆள் பின்னாடிலாம் போகக்கூடாது, வரணும். அதுதான் மாசு. இன்னமும் இவருக்கு 50 வயசு கூட வரப்போகுது. வெல்ல முடியும் வந்துச்சு. போய் ஹீரோயின் பண்ணி பண்ண நல்லா இருக்கும். பார்க்க லுக்கா ஹேண்ட்ஸமா. அது எங்க ஆள் என்னைக்குமே மாசு. அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். தளபதினா ஆனால் ஹீரோயின் பின்னெல்லாம் போகக்கூடாது. கதை ஒழுங்காக கேட்டு நடிக்கணும். எனக்கு ஓப்பனிங் சாங் வச்சு அவனுன்னு கேட்கக்கூடாது. கதை டைரக்டர் என்ன சொல்கிறாரு அதை பண்ணால் நம்பர் 1. ப்ரோமோ டைட்டில்கே வந்து நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. இன்னும் ட்ரைலர் எல்லாம் இருக்குது. ட்ரைலரில் மேபி கெத்தா காமிச்சா ஓகே. ட்ரைலர் பார்க்கும்போது நம்மளுக்கு பாதி படம் தெரிஞ்சிடும். கரெக்ட். வாரிசு, துணிவு எல்லாத்தையும் பார்த்தோம், ட்ரைலர்லேயே இது பண்ணிட்டோம். ஸோ இதுவும் பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் கனகராஜ் என்னன்னா ட்ரக்ஸை விட்டு வெளியே வந்தால் நல்லாயிருக்கும்.
நிறைய படம் ட்ரக்ஸ் வச்சு இப்போ கத்தி பண்ணிட்டு தயாரிச்ச மாதிரி எல்லாம் இருந்துச்சுல, காயின்ஸ்லயே வந்து கத்தி தான் இருந்துச்சு. இப்போ நம்ம லியோ அப்படின்னு பார்க்கும்போது இப்போ மேபி கத்தி சம்பந்தப்பட்டமானது ஏதாச்சும் இருக்கும். அதுதான் விக்ரம்ல விஜய் சேதுபதி ஒரு கீழே மருந்து தயாரிச்சாரு ஒரு ரூம் வச்சு. இவர் சாக்லேட்லாம் போட்டு நெருப்பு வச்சு ஒரு கத்தி தயாரிக்கிறாரு. பட்டரை ஏதாவது வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை நான் கலாய்க்கணும்னு இல்லை, சீரியஸாக சொல்ல நிறைய ட்ரோல் போட ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. லியோன்னு கேள்விப்பட்டீங்களா? காப்பி தூள் விளம்பரங்க அது. அப்படியா? அதெல்லாம் டைட்டிலாக வைக்கணும். எவ்வளவு இருக்கு. நாங்களே டிஃபரெண்டா இருக்கணுமே. டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா கருடன் விட்டானுங்க சூப்பராக இருந்தது. எவ்வளோ அதெல்லாம் வச்சிருக்கலாம். ஏன்னா அனல் பறக்கிற மாதிரி எவ்வளவோ இருக்குங்க டைட்டிலு. ஆல்வேஸ் தளபதி ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் அவங்களே ஃபேன் மேட் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராம்லாம் போய் பார்க்குறீங்களா? அதுலேருந்து எத்தவங்களுக்கு அவரே சொல்கிறாரு, நான் வந்து போய் பார்க்கும்போது அவன் ஏதோ பண்ணுறான், நான் பண்ணதெல்லாம் பண்ணுறான்றான். அப்போ இவர் ஒரு டேரக்டராக இருக்கும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சா அப்படின்னு யோசிக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அட்லி சிறப்பாக செய்வார். காப்பி பேஸ்ட்டு தான். ஆனால் டைட்டில் இருக்கட்டும் இதுவும் இருக்கட்டும், அவர் எல்லா படமும் சத்திரியனு மௌனராகம் இது எல்லாமே தான். ஆனால் மெசேஜ் சொல்லி பாக்ஸ் ஆஃபீஸ் வந்துடுதா. ஸோ அந்த மாதிரி அட்லி ஓகே. அட்லி முருகராஜ் கிட்ட கொடுக்கணும் தலைவன். கொடுத்தா சும்மா சர்க்கார் அடுத்த சர்க்கார் இனிமேல் நம்ம ஆள் தான். ஓகே, மனசு தளர விடாதீங்க. கண்டிப்பா நம்ம தளபதி 67 நல்லாவே இருக்கும்னு நம்புங்க. ஹாய். இப்போ தளபதி 67 டைட்டில் பாத்தீங்களா? லியோன்னு சொன்னாங்க. லியோ. ஓகே, சொன்னாங்க. ஓகே, லியோ அப்படிங்கிறது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? லியோ லயன் மாசா இருக்கும். மாசா இருக்குமா? தளபதி ஃபேனா நீங்க? ஆமா, நீங்க தளபதி வெறித்தனமான ஃபேன்ஸ். ஓகே, பார்க்க ஏஞ்சல்ஸ் மாதிரி இருக்கீங்க. ஓகே, தளபதி ஃபேன் வேற சொல்றீங்க. இப்போ நம்ம கூட நம்ம த்ரிஷா வேற நடிக்கிறாங்க. இப்போ அத பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அது அப்புறம் கில்லிக்கு அப்புறம் திருப்பி குருவி நடிச்சாங்க. அதுக்கப்புறம் திருப்பி பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 14 இயர்ஸ் அந்த டான்சிங் வைப்ஸ் அதெல்லாம் பார்க்கறதுக்கு. டான்ஸ்னாலே தளபதி த்ரிஷா அது வந்து நல்லா இருக்கும். ஸோ இதில் கண்டிப்பாக டான்ஸ் அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கணும். இப்போ விக்ரம் படம் நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ விக்ரம் படம் மாடுலேஷன்ல நம்ம தளபதி 67 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட அந்த இதில் இருக்குமா தெரியல. பிகாஸ் இது வந்து லோகேஷ் சாரோட ஃபுல் படம் சொன்னாங்க. ஸோ ஹீரோயின்ஸ் இருக்கிறதே பெரிய விஷயம் ஒரு படத்தில். ஸோ இதெல்லாம் எதிர்பார்க்கறது கஷ்டம் தான். மேபி த்ரிஷா இருக்காங்க, மேபி ஃபுல்ஃபில் பண்ணுவார். 14 இயர்ஸ் கழிச்சு பேர் ஆகிறதுனால ஃபுல்ஃபில் பண்ணுவார். ஒரு ரொமான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக என்ன பண்றது? கண்டிப்பாக இருக்கும். அவர் தான் புதுசாக ட்ரை பண்ண பார்ப்பார். ஏன்னா ஏற்கனவே மாஸ்டர் பண்ணியிருக்காரு விஜய் வச்சு. அது கூட அப்படியே விக்ரம் மாதிரி தான் இருக்கும். அதனால இதில் நல்லா இருக்கும். இப்போ நம்ம சாண்டி மாஸ்டரும் படத்தில் நடிக்க போகிறதா கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருக்கும், ஹோல்சமாக இருக்கும்னு நினைக்கிறேன் படம். சூப்பர். ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 67 இப்போ உங்களோட ஃபேவரட் யார்? இப்போ 67ல நிறைய பேர் கேஸ்டிங் விட்டுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதில் வந்து விஜய் தான். யார் வந்தாலும் எவ்வளோ ஒரு தீவிரமான ஃபேன்ஸாக இருக்காங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிற வரையும் தமிழ்நாட்டில் தளபதி யாரும் அடிச்சிக்க முடியாது இல்லை? ஆமாம், கண்டிப்பாக. ஹாய் ப்ரோ. ஹாய். தளபதி 67 டைட்டில் பார்த்தீங்களா? பார்த்தனே. பேரு சொல்லுங்க பார்க்கலாம். தளபதி லீ. லீ அவள்தான். லியோ யார் சொல்லுவாங்க? லியோ அவ போதான். லியோ தானே. இப்போ லியோ அப்படின்னு வச்சிருக்காங்க. இப்போ நீங்க வந்து எந்த மாதிரி டைட்டிலா இருக்கும்னு நினைச்சீங்க, எதிர்பார்த்தீங்க? டைட்டில்னா தளபதிக்கு எப்பயுமே மாசா இருக்கணும் டைட்டில்லாம். ஏன் இதுக்கு என்ன குறைச்சல்? வெறும் பேர் மாரி இருக்குது. பேர் மாரி மட்டும் தானே இருக்கு. டைட்டில்லாம் எப்படி சொல்லி சொல்றது? பெருவெல்லம் அப்படினா படத்துல வந்து வேற லெவல் ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? நீங்க பார்க்காமலே படத்தை சொல்றீங்க. அப்படிதான் ப்ரோ. அதெல்லாம் நடிச்சிக்கிறீங்க. ஏன் என்ன பார்த்தா வந்து நடிச்சிருக்க இல்ல 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 சும்மா சொன்னேன். நீங்க எதை நினைச்சிக்காதீங்க. சரி சரி, நான் எதுவும் நினைச்சிக்கல. இப்போ லோகேஷ் கனகராஜ் யூனிவர்சல்ல நம்ம தளபதி 67 இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். அவர் தானே எடுக்கிறாப்ல. அவர் எத்தாருனாலே மாசா இருக்கும். விக்ரமோட அடிச்சு தூக்கினேன். விக்ரம்லாம் என்ன படம் அது? தளபதி எடுப்பாப்ல சூப்பரா. பாருங்க மரண வெயிட்டிங்ல இருக்காங்க நம்ம பசங்க. ஆமா, வெயிட்டிங். ஃபர்ஸ்ட் ஷோவே ஃபர்ஸ்டா பார்த்தனோம். ஃபர்ஸ்டா அவள்தான். ஓகே, இப்போ வந்து காஸ்டிங் பாத்தீங்களா? அதுல நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நிறைய பேர் நடிக்க போறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதுல வந்து நீங்க பார்த்து அப்பா இவரு நடிக்கிறாருடா அப்படினா படம் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க. மன்சூர் அலிகான் தான். அவர் நடிச்சாலே போதும். அவர் தான். அவர் பேட்டி கொடுத்ததெல்லாம் பாத்துக்கிறீங்களா இல்லையா? எலியஸ் ஆடுவாப்ல எல்லாமே பண்ணுவாரு. அவர் மாதிரி தான். இப்போ நம்ம சாண்டி மாஸ்டர் வேற புதுசா படத்துல களம் இறங்கி இருக்காரு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் படத்துல விட டான்ஸ், அவர் டான்ஸ் தான் எனக்கு பிடிக்கும். அவ்வளவுதான். அவர் படம்லாம் எனக்கு பிடிக்கும். அவர் டான்ஸ் தான். சின்ன வயசுல இருந்து அவர் டான்ஸ் தான் பார்த்து பிடிக்கும். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு த்ரிஷா வந்து நடிக்கிறாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் இப்போ இதில் தான் நடிச்சாங்களே. இதுல ஐயோ ஒரு படம் வந்துச்சு. குருவியில் இல்லை, விஜய் கூட இப்போதான் காம்போ பண்றாங்க. ரொம்ப நாள் கழிச்சு. எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும். அப்போ ரொமான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ரொமான்ஸ் இல்லாம எப்படி இருக்கும் த்ரிஷா கூட? இல்ல நம்ம சொல்ல முடியாதுல்ல. இப்போ விக்ரம் ஃபுல்லா ஃபைட்டாவே போய்டும் அப்படின்றீங்களா? ரொமான்ஸ் இருக்கும். அவங்கள எதுக்கு அப்போ போட்டாங்க போனோம். அது இல்லைனா விக்ரம்லனா ஹீரோயினே இல்லை. இதுல ரொமான்ஸ் இருக்கும். ஏன்னா ஹீரோயின் நிற்கிறாங்களே. ஹீரோயின் நம்ம த்ரிஷா இருக்காங்கல்ல. ஓகே, த்ரிஷா ஃபேனா நீங்க? த்ரிஷா ஃபேன் இல்லை, நான் ராஷ்மிகா மந்தனா.
ஓ ராஷ்மிகா மந்தனா. இப்போ வாரிசு ரஞ்சிதமே ஆமா, வேணாம். ரஞ்சித்ல இருந்து சூப்பர் காலர் டியூனா அதான் வைக்க போறேன். காலர் ஆமா. எல்லாம் வெச்சு இல்ல முடிச்சிட்டாங்க. இப்போ நீங்க இப்பதான் வைக்க மொபைல் போறீங்க. புதுசா வாங்குனதுனால புது மொபைலா? ஓகே ஓகே. சரி இப்போ வந்து நம்ம த்ரிஷா ஓகே. இப்போ பிரியா ஆனந்த் வேற கூட நடிக்கிறாங்க இல்ல? பிரியா ஆனந்த் யாரு? எனக்கு தெரியாது பிரியா ஆனந்த். என்னங்க எதிர்நீச்சல் பண்ற ஹீரோயின்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தளபதி அவ்வளவுதான். தளபதி. ஓகே லோகேஷ் கனகராஜ் ஃபேனா நீங்க? லோகேஷ் கனகராஜ். அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் என்னப்பா அவர் திடீர்னு வராப்பல, திடீர்னு ஒரு நல்ல படம் எடுக்கிறாப்புல. அவரை பத்திலாம் சொல்ல அவரை பத்தி எக்ஸ்பெக்டே பண்ண முடியல. அது மாரி படம் எடுக்கிறாரு. இதே நல்லா எடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ பாத்துருவீங்க. நம்ம ரோகிணி இங்க தானே இருக்கோம் வீடு. ரோகிணில போய் பார்த்து ஃபர்ஸ்ட் ஷோ. ஓகே ப்ரோ. ஹலோ ப்ரோஸ். ப்ரோஸ். ஹலோ. ஓகே இப்போ நீங்க வந்து தளபதி 67 வந்து டைட்டில் பாத்திருப்பீங்க. நான் பார்த்துட்டேன். அது வந்து ப்ரோமோவோட பயங்கரமா பில்ட் அப்பா விட்டுருந்தாங்க. இப்போ அத பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஐ எம் ஃபீல் குட். ஓகே இல்ல நான் போறேன். அவன் தலை ஃபேனுக்கு அடிச்சு வாயெல்லாம் உடைச்சிருவான் போல. ஐயோ சாரி. சரி நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து இது வரைக்கும் தளபதி வந்து எந்த படத்துலையும் வந்து அவ்வளோவெல்லாம் வந்து தோணலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் ஆன படமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த படம் வந்து பார்க்கும்போது ப்ரோமோவே அல்ட்டியாக தான் இருக்குது. அந்த படம் முன்னாடியே ஓடல. ஏன்னா தளபதி துணிவும் இதுக்கும் வாரிசும் வந்து ரொம்ப இதுவாக இருட்டோம் ப்ரோ. வாரிசு நல்லா தான் இருந்தது ஓகேங்களா? துணிவு தாங்க. ஓகே அடிச்சுக்காதீங்க. ரெண்டுமே சூப்பரா இருக்கு. நீங்க வேற. சரி ஓகே இப்போ வந்து லோகேஷ் கனகராஜ் யூனிவர்சல்ல நம்ம தளபதி 67 இருக்குமா இருக்காதா? இருக்கும். இருக்கும். கண்டிப்பா இருக்கும். இருக்கும் தான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இருக்கும் தான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும் தான். ஓகே இப்போ வந்து இப்போ பாத்தீங்கன்னா காஸ்டிங் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அதுல வந்து நீங்க வந்து பா இப்படி இருக்காருடா படம் சூப்பரா இருக்கும் அப்படி நீங்க யாரை நினைச்சிருக்கீங்க? கௌதம் மேனன் அண்ட் மிஸ்கின். நீங்க? இல்லை நியூட்ரல். ஓகே இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம த்ரிஷா மேம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம தளபதி கூட ஜோடி சேர்றாங்க. ஆல்ரெடி நம்ம பசங்கெல்லாம் இப்போவே எடிட் பண்ணி ஆரம்பிச்சுட்டாங்க. சோஷியல் மீடியாவிலலாம் 2 பேரும் ஜோடியா போட்டு இப்போ படத்துல எப்படி இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? ரொமான்ஸ் இருக்குமா இல்ல ஏஜென்டினா மாதிரி இருக்குமா? ரொமான்ஸ் வேணா ரொமான்ஸ் இருக்கு, எமோஷன் வேணா எமோஷன் இருக்கு, ஃபைட் வேணா ஃபைட் இருக்கு, எல்லாமே இருக்கு. இருக்கு. ஆமா சூப்பரா இருக்கும். ஆனா காம்பினேஷன் பாருங்க. 14 இயர்ஸ் கழிச்சு தான் சேர்றாங்க. நல்லா இருக்கும். இப்போ சாண்டி மாஸ்டர் வேற படத்துல நடிக்கிறாங்க. அது தெரியும்ல? தெரியுங்க. சாண்டி மாஸ்டர், தாமஸ் மேத்யூ நிறைய பேர் இருக்காங்க. அப்போ சாண்டி மாஸ்டர் ரோல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மஜாவா செதுக்கி விட்டுருப்பாங்க பாருங்க. இதுல சூப்பரா ஆடுவாரு. ஆமா. நீங்க ரொம்ப நேரம் பேசாம இருந்தீங்க. பேசுங்க. பரவாயில்ல. சாண்டி மாஸ்டர் வந்து ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்காரு ஆக்டரா. நிறைய ஆல்பம் சாங்ஸ் ஆடி இருக்காங்க. ஆக்டரா இந்த படத்துல நம்ம பார்க்க போறோம். டெபியூவா பார்க்க போறோம். இப்போ டைட்டில் ப்ரோமோ பாத்தீங்கன்னா நம்ம தளபதியே வந்து கத்தி தயாரிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமாங்க. காயின்ஸ்ல வந்து கத்தி இருந்துச்சு. பிளட்டி ஸ்வீட். இப்போ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாக்லேட்னா பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். தளபதி எங்களுக்கு நீங்க ஏதாச்சும் சொல்லுங்க. அவங்க சொல்றாங்கல்ல என்னங்க பாத்துட்டு சும்மா இருக்கீங்க தல ஃபேனா இருந்துட்டு ஏதாச்சும் சொல்லுங்க. அதான் சொல்லிட்டேனே. எனக்கு வந்து எதை பத்தி நான் பேசுறதா இல்லை. ஏன்னா பேசினா எனக்கு தான் பின்விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். அதனால நான் பேசல. ஏன்னா அவங்க வந்து ஒருத்தரை வந்து மாட்டிக்கிட்டாங்க. நீங்க 2 பேர் இருக்கறனால பாவம் அந்த குழந்தை. அவரு கும்பிடுவாங்களே ஏரியாவுல. ஓ அப்படியா? சொல்லிட்டு போனா மச்சான் கேப்டன் டீம்ல இருந்து எடுக்கறாங்க. தளபதி மட்டும் நான் பேச மாட்டேன். தளபதி என்ன பத்தி பேச மாட்டேன். என்ன அடிச்சு நொறுக்கிட்டு வாங்கடா மாப்ள. சரி இப்போ நீங்க சொல்லுங்க. இப்போ நீங்க தளபதி ஃபேன் சொல்றீங்க. இப்போ தளபதி ஃபேனா இல்ல லோகேஷ் கனகராஜ் ஃபேனா? ஏன்னா இப்போ லோகேஷ் கனகராஜுக்கு நிறைய ஃபேன்ஸ் உருவாக்கிட்டு வராங்க. நீங்க வந்து யார் ஃபேன்? ஆயிரம் தான் இருந்தாலும் தளபதி தான். தளபதி இவரை விட்டு கூட ஓடாது. எந்த படமா இருந்தாலும் நாங்க பாப்போம். எப்பயுமே நார்மலா எந்த படம் தான் எப்பயுமே பாப்போம். இதுல வந்து 2 பேர் இருக்கிறதுனால நான் லோகேஷ் கனகராஜ் தான் சொல்றேன். சூப்பர் சூப்பர். ஆமாங்க லோகேஷ் கனகராஜ் தான். நானும் ஏன்னா இப்போ இருக்கிற வந்து யூத்துங்களுக்கெல்லாம் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு பெரிய இம்ப்ரெஷனா இருக்காங்க. எப்படின்னா அவங்க படம் டைரக்ஷன் பண்றதை பார்த்து நிறைய பேர் வந்து நானும் டைரக்ட் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. அந்த அளவுக்கு வெறித்தனம் கொடுக்குறாங்க. இப்போ நீங்க லோகேஷ் கனகராஜ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர்த்த மேல வளர வைக்கிறாரு அவரு. கரெக்ட் சூப்பர் இல்ல? கரெக்ட். இப்போ ஏன்னா சாண்டி மாஸ்டர் வந்து அவர் பட் டான்ஸ் சொல்லிட்டு தான் போயிட்டு இருந்தாரு. இப்போ வந்து அவங்கள கூப்பிட்டு படத்துக்கு நடிக்க வச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தானே? கரெக்ட் தான். கரெக்ட் தாங்க. அதே மாதிரி நம்ம த்ரிஷா வந்து விஜய் கூட நடிச்சா நல்லா இருக்கும் நாமலாம் நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ அது வந்து நான் நிறைவேற்றிருக்காரு. கில்லிக்கு அப்புறம் இல்ல ப்ரோ குருவி மறந்துட்டீங்க. குருவி பட்டனா கில்லி தானே வெயிட். கரெக்ட் சூப்பர். இப்போ கில்லி மாதிரி இருக்கும் அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? ஜோடி கில்லில தான் அவருக்கு ஃபேன் பேஸ் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதுல இருந்து தான் அவர் அப்படியே பயங்கரமா லெவல்ல கொண்டு வந்திருக்காங்க. த்ரிஷா வந்தாங்கல்ல கில்லிக்கு அப்புறம் தளபதியோட மார்க்கெட் வேற லெவலு. இப்போ லியோல த்ரிஷா என்ட்ரி ஓகேவா. இதுக்கப்புறம் தளபதியோட மார்க்கெட் வேற மாதிரி. இவர் பேசுற பார்த்தா பயமா இருக்கு. தளபதி தான் ப்ரோ.
ஆயிரம் நாள் நான் த்ரிஷாக்காக படத்துக்கு போவேன். வேற தளபதி யாருக்காக நான் சொல்றேன், நான் பாருங்க. டேய், நான் போனேன்டா. ரெண்டு பேருக்காக ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோவே போவேன். சூப்பர். நீ இப்போ வந்து தளபதிக்கு நான் போனேன்டா. இப்போ வந்து ப்ரோமோக்காக நீங்க வெயிட் பண்றீங்களா? ஓகே ஓகே, படத்துக்காகவே எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, Okay, வருஷத்துல படம். ஒரு நாள் திருவிழானா அது தளபதி சூப்பர் தளபதி சூப்பர் தான். சூப்பர் திருவிழா. சூப்பருங்க. அப்பதான் நம்ம டிப்ரெஷன் எல்லாம் குறையும். ஃபர்ஸ்ட் ஷோ போகும்போது தான் இருக்கிற எல்லாருமே அங்க வருவாங்க. அப்பதான் நம்ம கத்துவோம். அப்பதான் நம்ம டிப்ரெஷன் எல்லாம் அங்க கொட்ட முடியும். அதுக்கப்புறம் கொட்ட முடியாது. அதுக்கப்புறம் இதே டைலாக் ஒரு மாசம் துணிவு படம் ரிலீஸ் ஆகும்போது சொன்னான். தள்ள படத்துக்கு நாங்க போவோம். தள்ள தான் நம்மளுக்கு எல்லாம். நம்ம கத்தும் போது இருக்கிற டிப்ரெஷன் எல்லாம் அங்க இறங்கிரும். அப்படியே தியேட்டர்ல கத்துவோம். ஆனா ஒண்ணு சொல்றேன் பாருங்க, உங்களை மாதிரி தீவிர ஃபேன்ஸ் இருக்கிறவங்க தமிழ்நாட்டுல தளபதி யாராலும் அசிக்க முடியாது. அப்ப கூட தலை ஃபர்ஸ்ட்ல வராரு. தலை தானே ஃபர்ஸ்ட்ல வராரு. தளபதி ரெண்டாவதா தானே வராரு. இல்லங்க, அது பேர் ரைமிங். யார் வந்தாலும் நாங்க பாப்போம். டைமிங்கா வரல. ரைமிங்கா வந்தாலும் டைமிங்கா வரல. ஆயிரம் தானே தலை தானே. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. இப்போ நம்ம எல்லாம் வந்து படம் வந்து ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோவே வந்து போய் பார்க்குறோம். ஓகே பாய் பாய் சொல்லுங்க. பாய் பாய் பாய். ஹாய் ப்ரோ. ஹாய்க்கா, எப்படி இருக்கீங்க? அக்கா ஓகே ஓகே, மனசு வலிக்குது. அப்படிலாம் இல்லைக்கா. சரி ஓகே. 67 டைட்டில் பாத்தீங்களா? நல்லா இருக்குக்கா. ஓகே, லியோன் வச்சிருக்காங்க. இப்போ அந்த லியோ அப்படின்னா என்ன? லியோனா இது இப்போ மெஸ்ஸி வந்து ஃபுட்பாலில் வேர்ல்டு கப் அடிச்சோடனே அவங்க நாட்டில் வந்து கரன்சிலேயே லியோ போட்டாங்க. அது இன்ஸ்பயர் ஆகி நம்ம லோகேஷ் கனகராஜ் லியோனே வெஸ்ட் ஆகல, அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த லியோ அப்படின்னு இந்த ஷார்ட் பேருக்கே அவ்வளோ ப்ரோமோ, அதாவது எப்படின்னா 2 நிமிஷம் 49 செகண்ட்ஸ் கொடுத்தாங்க. இப்போ அதுல பாத்தீங்கன்னா நம்ம தளபதி வந்து கத்தி தயாரிக்கிறாங்க. இப்போ அதுக்கு வந்து படத்துல ஏதாச்சும் இது இருக்குமா, க்ளூ ஏதாவது கொடுத்துருக்காங்களா? அது நம்ம சொல்ல முடியாதுக்கா. அவர் எப்போதுமே கத்தியை காமிச்சிட்டு கண்ணை காட்டுவாப்ல கட்சியில். இந்த வாட்டி கண்ணு காட்டுறாரா இல்லை எதை காட்டுறாரு தெரியல. இப்போ ஷோரா அவ்வளோ அப்போ லோகேஷ் கனகராஜ் யூனிவர்சல்ல தளபதி 67 இருக்குமா இருக்காதா? ஷோரா இருக்கும்க்கா. ஷோரா டவுட். அவரே நிறைய இண்டு கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம இருக்குமா கேட்டா நம்மளுக்கு தான் இது இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு இல்லைன்னு சொல்றாங்க. சரி ஓகே. இப்போ கேஸ்டிங் பாத்தீங்களா, எவ்வளோ பேர் நடிக்கிறாங்க. இப்போ அதுல உங்க ஃபேவரட் யாரு? இல்லை ஆக்சுவலி இப்போ எனக்கு இதில் ரோலெக்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் சூர்யா ஃபேனால ரோலெக்ஸ் தான் சொல்லுவேன். இல்ல இருந்தாலும் தலைவர் என்ட்ரன்ஸ் மறுபடியும் இதுல இருந்தாலும் இப்போ எவ்வளவு பேர் இப்போ மன்சூர் அலிகான் 3 வாட்டி பார்த்தேன். ரோலெக்ஸ் கோசம் தான், வேற எதுக்கோசம் இல்ல. இப்போ கேஜிஎஃப் வில்லன் எல்லாம் வந்திருக்காங்க. ஆமார்த்தம் யானைங்கண்ணா. சரி, நம்ம த்ரிஷா நடிக்கிறாங்க. த்ரிஷா பத்தி என்ன சொல்றீங்க? சொல்லுங்க மாட்டீங்களா? இல்ல அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இல்ல. கத்ரினா கைஃப் அந்த மாதிரி நடிச்சா பார்த்தா நம்ம இல்ல சீரியஸ் தாக்கா. அப்போ நம்ம த்ரிஷா உங்களுக்கு பிடிக்கல? எனக்கு ஐயோ, நீங்க கண்டென்ட்காக என்ன மாட்டி விடுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லக்கா, எனக்கு ஷோரா பிடிக்காது. ஓகே, ரொமான்ஸ் சீன் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல ஏஜென்டினா இந்த மாதிரி? அந்த மாதிரி காமிச்சிட்டு கட்சில முடிச்சிருவாப்ல. த்ரிஷாவும் முடிச்சிருவாங்க. சொல்ல முடியாது, நம்ம லோகேஷ் வந்து மாத்தி கூட காமிக்கலாம் படத்துல. காமிச்சா நல்லா தான் இருக்கும். யார் வேணானோ. சரி, இப்போ நீங்க லோகேஷ் கனகராஜ் ஃபேனா இல்ல நம்ம தளபதி ஃபேனா? இந்த கண்ணு பிடிக்குமா இந்த கண்ணு பிடிக்குமா? அந்த கண்ணுமே முக்கியம் தான். ஓ சூப்பர் ப்ரோ, சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே, நம்ம யூடியூப் ஃபேம் வந்து பாலா கீர்த்தி நம்ம கூட இருக்காங்க. இப்போ வந்து நீங்க தளபதி 67 டைட்டில் பாத்தீங்களா? லியோன்னு வச்சிருக்கு. இப்போ லியோ அப்படின்னா நம்மளாம் எதிர்பார்த்தோம் பெருசா இருக்கும், அப்படி இருக்கும். இப்போ ஷார்ட்டா லியோன்னு முடிச்சிட்டாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ டைட்டில் ஷார்ட்டாக இருந்தால் படம் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் வந்து இருக்காங்க. என்னோட ஃபேவரட் த்ரிஷா வந்து அந்த படத்தில் இருக்காங்க. ஸோ அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஹாப்பி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்டி மாஸ்டர் இருக்காங்க, மன்சூர் அலிகான் இருக்காங்க. இப்போ சாண்டி மாஸ்டர் வந்து படத்துல நடிக்க போறத ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. சாண்டி மாஸ்டர் ஃபர்ஸ்ட் டான்ஸ் மாஸ்டர் தான் இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி ரோல் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஒரு விஜயோட நிறைய ட்ராவல் பண்ணுற ஒரு ரோலாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் உண்மையிலேயே அவரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கும், டான்ஸிங்கும் சூப்பராக இருக்கும். சாண்டி மாஸ்டர் வந்தாலே ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. ஏன்னா அவர் டான்ஸுக்கு நாங்கள் ரொம்ப அடிமை. ஸோ ரொம்ப ஹாப்பி. அந்த படத்துக்காக வெயிட்டிங்கில் இருக்கோம். இனி வர ஒவ்வொரு அப்டேட்ஸ்க்காக நாங்கள் வந்து காத்திருக்கோம். தளபதினால எப்போயுமே ஒரு மாஸ், ஒரு வெறித்தனம் தான். கண்டிப்பாக நம்ம தியேட்டரில் பார்க்க போகிறோம். சூப்பருங்க. இப்போ வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் யூனிவர்சல்ல நம்ம தளபதி 67 இருக்குமா இருக்காதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ த்ரிஷா வேற இருக்காங்க. ரொமான்ஸ் சீன் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக என் தலைவி இருந்தாலே ரொமான்ஸ் இல்லாமலாம். ஆனா நம்ம லோகேஷ் வந்து அப்படி எல்லாம் பண்ண மாட்டாருல்ல. கண்டிப்பாக 1-2 சீன்ஸ் இருக்கும். ஆனா இதுல புதுசா டிஃபரண்டா பண்ணலாம் சான்ஸ் இருக்கு. கண்டிப்பாக சான்ஸ் இருக்கு. ஓகே, நீங்க வந்து இப்போ லோகேஷ் கனகராஜ் அப்படின்னா இப்போ நிறைய ஃபேன்ஸ் உருவாகிட்டாங்க. நீங்க வந்து அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்போது நிறைய சோஷியல் மீடியாவில் அவரோட போஸ்டிங் விஜயோட சேர்ந்த மாதிரி நிறைய போஸ்டிங்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டுருக்கு. ஸோ ஒரு மாசான ஒரு படமாக தான் இருக்கும். கண்டிப்பாக தெரிக்க வரும் தளபதி ஃபேன்ஸோட. தளபதி 67 டைட்டில் பார்த்தீங்களா? பார்த்துக்கோங்க. என்ன? லியோ பிளடி ஸ்வீட்.
சூப்பர். ஓகே, இப்போ லியோன்னு வச்சிருக்காங்க. லியோ அப்படின்னா நம்ம எதிர்பார்த்திருப்போம் தளபதியோட டைட்டில் ஏதோ பெருசா மாசா வரும் அப்படின்னு, சுருக்கமா லியோன்னு வச்சுட்டாங்க. அப்போ லியோ அப்படிங்கிற டைட்டில் நீங்க எப்படி நினைக்கிறீங்க, என்ன எதிர்பார்க்குறீங்க? ஓகே, பெட்டர் தான். ஆனால் நாங்களும் அதான் நினச்சோம், ஒரு பெருசாக இருக்கும்னு நினச்சோம். பார்த்தா ஷார்ட்டாக இருக்கு. பரவாயில்ல, பார்க்கல. இப்போ தானே டைட்டில் சொல்லியிருக்காங்க. ப்ரோமோ பாத்தீங்களா? பார்த்தாச்சு. ப்ரோமோ மாதிரி இருந்துச்சு. ஆ. இப்போ விக்ரம் படம் மாடலேஷன் மாதிரி இருந்துச்சு. ஆமா, அதான். Okay, அப்போ லோகேஷ் கனகராஜ் யூனிவர்சல்ல தளபதி 67 இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்கும். இருக்குமா? கண்டிப்பா ஓகே. இப்போ நிறைய பேர் நடிக்க போறாங்க. அப்டேட் பார்த்திருப்பீங்க நீங்க. இப்போ அதுல யாரு உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ்டா இருக்கு, இவங்க நடிக்கிறாங்களா தளபதி 67ல அப்படின்னு தோணுது? இவங்க மன்சூர் அலிகான் தோணுது. ஓ, அவங்களோட ஃபேனா நீங்க? அப்புறம் த்ரிஷா. சூப்பர். ஓகே, த்ரிஷா நடிக்கிறாங்க. அப்போ எந்த மாதிரி படம் இருக்கும்? கொஞ்சம் த்ரிஷா இருக்காங்கன்றதால, அது ஒரு நல்ல பேருன்றதால மேபி ரொமான்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கும்னு தோணுது. எல்லாருமே ரொமான்ஸ் 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 தான் சொல்லிட்டு ஏன்னா இருக்காங்க. அவங்க பேரு. கரெக்ட். ஹை ப்ரோ. ஹாய். தளபதி 67 டைட்டில் பாத்தீங்களா? நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. eagerly வெயிட்டிங் ஃபார் இட். இப்போ ப்ரோமோ மாதிரி விட்டுருக்காங்க. அதாவது 12 minutes 42 seconds அந்த மாதிரி விட்டுருக்காங்க. டைட்டிலுக்கே இவ்வளோ பில்டப் பண்ணி விட்டுருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐ திங்க் இது ஒரு பெரிய படமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் வீடியோ. பார்த்துட்டேன். இப்போ பார்த்தா விக்ரம் படம் மாடுலேஷன் மாதிரி இருந்துச்சு. அப்போ லோகேஷ் கனகராஜோட யூனிவர்சல்ல நம்ம லியோ இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்கும், கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா பார்த்தாலே தெரியுது. ஓ, ஓகே. இப்போ நம்ம தளபதி கூட இப்போ படத்துல மன்சூர் அலிகான் அப்புறமா ஜிவிஎம் இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க. அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த மாதிரி ரோல் இருக்கும்னு நினைக்கிறீங்க? மேபி இது ஒரு கேங்ஸ்டர் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இது ஒரு பெரிய சம்பவமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? த்ரிஷா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம தளபதி கூட ஜோடி சேர்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே, பெரிய விஷயம் தானே. மீன்ஸ் 14 இயர்ஸ்க்கு அப்புறம் நடிக்கிறாங்கல்ல. ஸோ லாஸ்ட்டாக குருவியில் பார்த்தது. அப்போ இது ஒரு கொஞ்சம் ரொமான்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும். ரொமான்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்கும். அப்போ யாரும் படத்துக்காக வெயிட் பண்ணல, ரொமான்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணல. இல்லை ஆக்சுவலாக லோகேஷ் கனகராஜோட ப்ரீவியஸ் மூவிலாம் ரொமான்ஸ் அந்த அளவுக்கு இல்லைல்ல. ஸோ மேபி இதில் கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்ட்டு. ஹாய் ப்ரோ. ஹாய். தளபதி 67 மூவியோட டைட்டில் விட்டுருக்காங்க. ஆமா, பாத்தீங்களா? பார்த்தேன், இப்பதான் பார்த்தேன். ஓகே, ப்ரோமோ மாதிரி விட்டுருந்தாங்கல்ல. இப்போ அதுல நீங்க நிறைய சீன்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எல்லாமே ஒரு ஷார்ட்டும் சூப்பராக இருந்தது. அதுவும் தளபதி ரொம்ப பயங்கரமாக இருக்காரு. ஸோ படம் கன்ஃபார்மாக போய் பார்க்கலாம், ரொம்ப பயங்கரமாக இருக்கும், எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ அந்த ப்ரோமோலே கத்தி பேஸ் பண்ணி இருந்துச்சு. அப்போ கத்தி ரிலேட்டடாக ஏதாச்சும் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அதேமாரி தான் விக்ரமில் கன் ரிலேட்டடாக நிறைய வச்சுருந்தாங்க இந்தமாரி டைட்டில் டீசரில். ஸோ இதில் கண்டிப்பாக நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஸ்வாட் வச்சுருக்கோம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மன்சூர் அலிகான் அப்புறம் ஜிவிஎம் அதுக்கப்புறம் த்ரிஷா பிரியானந்த் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் நடிக்கிறாங்க. கேஜிஎஃப் மூவியோட வில்லன் தெரியும்ல, சஞ்சய் தத் இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க. ஆமாம். இப்போ அப்போ படம் எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக விக்ரமோட ஒரு பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக லோகேஷும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவார். ஆமாம். ஸோ படம் ரொம்ப பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, இந்த தமிழ் சினிமாவுக்கே ஒரு ப்ரைடாக இருக்கும், கன்ஃபார்மாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் லோகேஷ் கனகராஜ் ஃபேனா இல்லை தளபதி ஃபேனா? நான் லோகேஷ் கனகராஜ் ஃபேன். பார்த்தீங்களா, பாருங்க, தளபதி ஃபேனை விட இப்போ லோகேஷ் கனகராஜ் ஃபேன் தான் அதிகமாக இட்டு வராங்க. ஓகே, இப்போ த்ரிஷா வேற நடிக்கிறாங்க. படம் எப்படி இருக்கும், வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேர் ரொமான்ஸ் சீன் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, லோகேஷ் பற்றி எனக்கு சரியா தெரியல. ஏன்னா அவர் போட்டு தரலாம் போட்டு தருவார். ஸோ எனக்கு நான் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. த்ரிஷா பற்றி நான் எதை பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவர் போட்டு தரலாம்னு போடுவார். நம்ம போட்டு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம போனால் அவர் போட்டு தருவார். எதுக்கு? ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நாள் வீடியோவே நம்ம பசங்களாம் எடுத்து போட்டு எடிட் பண்ணி பயங்கரமாக விட்டுட்டு இருக்காங்க. நம்ம த்ரிஷாவும் விஜயும் இருக்கிறது. ஆமாம். இப்போ படத்தில் வேற 2 பேரும் ஜோடியாக சேர்ந்து நடிக்க போகிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நிறைய படத்தில் ஆமாம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நிறைய படத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படமும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும்னு நம்புகிறேன். ஓகே. ஹாய் ப்ரோ. ஹாய். தளபதி 67 டைட்டில் பாத்தீங்களா? பார்த்துட்டேன். லியோன்னு விட்டுருக்காங்க. இப்போ லியோ அப்படின்றது நீங்க படம் எப்படி இருக்கும், டைட்டில் வச்சு எப்படி சொல்லுவீங்க? இப்போ இதை பார்க்கும்போது ஏதோ கோல்டா இல்லை வெப்பன்ஸா எதான்னு தெரியல. ஆனால் வயலன்ஸ் தான் இருக்குல்ல, வெப்பன்ஸ் கத்தி. இருக்கு. நம்ம தளபதி கத்தி தயாரிக்கிறாரு ப்ரோமோல. அதான் வெப்பன் ஏதோ ஸ்மகிள் பண்ணுறாங்களா இல்லை என்னன்னே தெரியல. ஆனால் லைட்டாக ஆனால் வயலன்ஸ் அது மட்டும் தெரியுது. எல்சிஓவாக இருந்தால் ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். அப்போ எல்சிஓவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? லைட்டாக டவுட்டாக தான் இருக்கு கொஞ்சம். இப்போ ஏன்னா நம்ம ப்ரோமோ பார்த்தா விக்ரம் மாடலேஷன்ல இருந்துச்சு இல்லையா, அந்த இப்போ டைட்டில் ப்ரோமோ. இப்போ அதனால இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சான்ஸ் கம்மியாக இருக்கும்னு தோணுது. மேபி இருக்கலாம். மேபி இருக்கலாம். மேபி ஆனா இருந்தா நல்லா இருக்கும்ல. இருந்தா சூப்பரா இருக்கும், சாட்டிஸ்ஃபைட் தான். ஓகே, ஏன்னா விக்ரம்ல பாத்தீங்கன்னா விக்ரம் ப்ரோமோல கன்னை பேஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது லாஸ்ட்ல நம்ம
உலகநாயகன் கமல் சாரே கன்னெல்லாம் வச்சுட்டு பயங்கரமா என்ன தோணுச்சுன்னா வந்து விக்ரம்ல வந்து ரோலெக்ஸு, அப்புறம் இது வந்து லியோ, எல்லாமே வந்து இது ஸ்கார்பியோ ரோலெக்ஸு, இது வந்து லியோ. மேபி அது ரிலேட் ஆகலாம். பாருங்களா எவ்வளவு ஒரு உன்னிப்பா கவனிச்சிருக்காங்கன்னு. இது நிறைய டானா ஆகலாம். நீங்க லோகேஷ் கனகராஜ் ஃபேனா தளபதி ஃபேனா? நியூட்ரல். ஓகே ப்ரோ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ காஸ்டிங் பாத்தீங்களா நிறைய பேர் இருக்காங்க. அதுல உங்களுக்கு யாரு பார்த்த உடனே பா இவர் இருக்காருடா நான் போய் இவருக்காகவே படம் பார்ப்பேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்களா? அவங்க யாரு? மலையாளத்துல வந்து மேத்யூ. அவங்க வந்து மேபி பார்க்கலாம். நல்லா இருந்தது அவங்க ஆக்டிங் ரீசெண்டா எல்லா படத்தையும் அவருக்கோசம் போய் பார்ப்பேன் கண்டிப்பா. இப்போ த்ரிஷா வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஜோடி சேர்றாங்க. த்ரிஷாக்கோசம் கண்டிப்பா போவேன். த்ரிஷாக்கோசம் பாத்தீங்களா நம்ம பசங்க தான். ஓகே இப்போ த்ரிஷா ரொமான்ஸ் சீன் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? த்ரிஷாவை கொஞ்சம் ஆக்ஷனாக யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. லோகேஷை பார்த்தா யூஸ் பண்ணியிருப்பாரு. மற்றவங்கலாம் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே போட்டுருவாருன்னு நினைக்கிறேன். நம்ம லோகேஷை நம்ப முடியாதுல்ல. மற்றவங்களாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கொண்டுருவாரு. மேபி த்ரிஷா மட்டும் ட்ராவல் பண்ணலாம். அப்போ த்ரிஷா வந்து சாகாம படத்துல இருப்பாங்கன்னு சொல்லாம சொல்ல வரீங்க. ஓகே வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஓகே ஹாய். இப்போ தளபதி 67 டைட்டில் பாத்தீங்களா? லியோன்னு விட்டுருக்காங்க. இப்போ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. லைக் கோல்டு பேஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபிலிமா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும். இப்போ டைட்டில் பாத்தீங்கன்னா நம்ம பிரம்மாண்டமா இருக்கும்னு நினைச்சோம். ஆனா வந்து ஷார்ட்டா முடிச்சிருக்காங்க. ஆனா அவ்வளோ ஷார்ட் டைட்டிலுக்கு ப்ரோமோ பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு. நம்ம தளபதி எல்லாம் கத்தியெல்லாம் தயாரிச்சிட்டு இருந்தாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது வந்து டைவர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா விக்ரம்ல கூட அதான் பார்த்தேன். லைக் கீழே கத்தியெல்லாம் வச்சுட்டு லைக் ஆளுங்கெல்லாம் வருவாங்க அந்த டைட்டில் ரிலீஸில். இதில் வந்து கத்தியெல்லாம் ரெடி பண்ணி டைவர்ட் பண்ணி ஏன்னா கோல்டு சம்மந்தப்பட்ட மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. இப்போ லோகேஷ் கனகராஜ் ஜூனியர்ஸ்ல இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பார்த்தா அப்படி தெரியல, டிஃப்ரெண்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தால் நல்லா இருக்கும். சரி ஓகே. இப்போ காஸ்டிங் பாத்தீங்களா எவ்வளோ பேர் நிறைய பேர் இருக்காங்க. அதுல உங்க ஃபேவரட் யாரு? என் ஃபேவரட் லைக் முன்னாடி இருந்த கேரக்டர்ஸில் லைக் ஏஜென்ட் டீனாலாம் இருக்காங்க, நெப்போலியன் அவங்களாம் இருக்காங்க, அர்ஜுன் சார் முக்கியமாக இருக்காரு. அவங்களாம் திருப்பி என்ன ரோல் கொடுப்பாங்க. நீங்க வந்து ஆக்ஷன் மூவிஸ் தான் லைக் பண்ணி பாப்பீங்க போல. ஆமா. ஏங்க நம்ம த்ரிஷா இருக்காங்க, அவங்கலாம் உங்க கண்ணுக்கு தெரியலையோ? லோகேஷ் கனகராஜ் படத்துல ஹீரோயின்ஸ் கேரக்டர் எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. ஆனா நம்ம லோகேஷ் வந்து நம்ப முடியாது. அவர் வந்து ரொமான்ஸ் சீன் கொடுத்தாலும் கொடுப்பாரு. அதே மாதிரி ஏஜென்ட் டீனா மாதிரி ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்து டக்குன்னு வந்து ஃபைட் பண்ற மாதிரியும் கொடுக்கலாம். அப்போ த்ரிஷா கேரக்டர் வந்து சின்ன கேரக்டரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு ஃபைட்டிங் கேரக்டரா இருக்கும். நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ரொமான்டிக் மாஸா கேரக்டரா இருக்கும். டிஃபரெண்டா பண்ணுவார் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. ஹாய் ப்ரோ. ஹாய். தளபதி 67 அப்புறம் டைட்டில் விட்டுருக்காங்க லியோ அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அது எப்படி அவங்க கனெக்ஷன் பண்ணுவாங்கன்னு தெரியல. மோஸ்ட் ஆஃப் தி எல்லாரோட ஹைப்பும் என்ன விக்ரம் கூட கனெக்ஷன் இருக்கும். ஸோ அதாவது பெரிய எல்சியூ கனெக்ட் ஆகும் அப்படி தான் இருக்கும். பட் லியோன்ற போது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. இது எந்த வகையில் கனெக்ட் ஆகும்? இவர் விக்ரமோட செட்டா இல்லை ரோலெக்ஸோட இதா இல்லை டில்லி கூட வருவாரா எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ படத்துக்கு தான் வெயிட் பண்ணுவோம். லோகேஷ் கனகராஜ் யூனிவர்சல்ல நம்ம 67 இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்கும் தான் நினைக்கிறேன். அவரே வந்துட்டு அந்த கேரண்டியாக சொல்லியிருக்காரு கண்டிப்பாக ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு. அப்போ டைட்டில் இப்போ வந்து டைட்டில் ப்ரோமோல வந்து விக்ரம் பட மாடுலேஷன் மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாம், விக்ரம் அந்த நேம் ரிலீஸ் பண்ணுறதுலேருந்து இப்போ எப்படி விக்ரம் வந்துட்டு கமல் சார் வந்துட்டு அந்த இலையெல்லாம் போட்டு பண்ணுவார் அந்த மாதிரி இதுலேயும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி கனெக்ஷன் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பார்க்கும்போது. ஓகே. இப்போ நம்ம ஜிவிஎம் நடிக்கிறாங்க 67, அப்புறம் மன்சூர் அலிகான், த்ரிஷா இந்த மாதிரி நிறைய பேர் நடிக்கிறாங்க. அவங்கள பற்றி எந்த மாதிரி கேரக்டர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது ஒரு பெரிய ஹைப்பாக தான் பில்ட் ஆகுது. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ரோல் தான் இருக்கும். கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் மூவி ஒரு ஆக்ஷன் பிளாக் பஸ்டராக தான் இருக்கும். விச் மீன்ஸ் ஃபுல்லாக கன் அந்த மாதிரி தான் ஒரு எக்ஸ்டென்ஸுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக ஹோப் பண்ணலாம். நல்லா தான். வேற த்ரிஷா வேற நடிக்கிறாங்க, அதை பற்றி கில்லி பேர் மறுபடியும் கண்டினியூ ஆகுது. லோகேஷ் மூவி ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஆஃப் மேலே தாண்டுவாங்களான்னு தெரியல. ஸோ எதிர்பார்க்கலாம் இருக்கலாம்ல. மேபி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கலாம். மோஸ்ட்லி லோகேஷோட மூவிக்கு ஃபீமேல் கேஸ்ட்டுக்கு அவ்வளோ ரோல் இருக்காது. இதில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம், டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கலாம். பிரியா ஆனந்த் வேற இருக்காங்க. ஸோ அதான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஹைப்லாம் தர வந்து பார்க்கணும்னு தோண தான் செய்யும் கண்டிப்பாக. சரி எதிர்பார்ப்போம், நல்லா தான் நடக்கும். ஓகே மக்களே, ஃபைனலாக வந்து இப்போ நம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கிற விஷயங்களில் ஒன்றா நம்ம தளபதி 67ஓட டைட்டில் அப்டேட்டை வந்து எல்லாருக்கிட்டையுமே கேட்டு தெரிஞ்சோம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக சொன்னாங்க. சில பேர் வந்து சூப்பராக இருந்தாங்க, ஒரு சில பேர் எனக்கு வந்து இந்த மாதிரி மனசே சரியில்லை இந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டு போனாங்க. பட் இருந்தாலும் எல்லாருமே வந்து படத்துக்காக மரண வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோவே நான் போய் பார்த்துருவேன் அந்த அளவுக்கு வெயிட்டிங்கில் இருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு புது புது அப்டேட்டோட உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோனி. டாடா, பை பை.